வீடியோ மாட்டிச்சு பாரு. இல்ல வீடியோ எடுக்கல, நான் தப்பிச்சிட்டீங்க வாங்க. இவர் பேட்டிங்காக எப்படி செல்ஃபிஷா பண்றாரு பாருங்கடா. அடிச்சிட்டு லெஃப்ட் சைடில் அடிச்சிங்கன்னா 6 ஸ்பீடாக ஸ்டெம்புக்கு தான் போடுவான். தெரிஞ்சதுல தெரிஞ்சு நீங்கள் ஃபோக்கஸ் சரிங்க வச்சிருங்க. பால் தெரிஞ்சு வச்சிருங்க. அடிப்படை பணம் தான் தெரியுது உங்களுக்கு. ஒரு ரன்னு அது இப்போ யாருமே இல்லை பேட்டிங். வீடியோ ரெக்கார்ட் இருக்குல்ல, சூப்பர். ஸ்டெம்பு கூட அடிக்க தெரியல. அப்படியே அந்த வீடியோ காட்டுங்க. ஏய் ஏன் ஃபோன்ல அந்த வீடியோடா? அக்கா கிட்ட அனுப்பி விடு. ஸ்டெப் அடிக்கிறதெல்லாம் வீடியோல ரெக்கார்ட் ஆகுது. கரெக்டா கெஸ் பண்ணடா பால் இதான் போடுவான். என்ன கெஸ் பண்றீங்களா? அப்படி டெம்பிளா போட போறான்னு தெரியுது. டெம்பிளா போட போறான்னு தெரியுது. ஏறி போய் அடிச்சிட வேண்டியதானே. இல்ல பேக் ஃபுட்ல இருந்து லெஃப்ட் சைடுல அடிக்கலாம். ஏறி போனோன்னு வச்சுக்கோ, இன்னும் ஸ்பீடாக வந்துட்டு பால். போன மேட்ச் அப்படி தான் பண்ணேன். ஏறி போனோம் பார்த்தியா, பால் செல்லுன்னு வந்துச்சு. டைமிங் இருக்குமா ஏறி போயிட்டா. கொஞ்சம் ஸ்லோவாக போகிறவங்க ஏறிடலாம். அந்த பேட்டில் ஆடணும் கரெக்டாக போயிட்டு நான் ரெக்கார்ட் ஆகுது. ஞாபகத்தில் வச்சு 6 அடிங்க. குண்டு புதி செத்துறாதா பால் கேடி போற செத்துறாதா? ஆ பைத்தியக்கார 7 மணிக்கு வரேன்ட்டான். இல்லை நான் வரல, நான் போகிறேன் அப்புறம் பறக்குது வரேன். புது போனா என்ன பண்ணா ஐக்கியூ விசிட் ஓப்பன் பண்ணுறேன். ஐக்கியூ விசிட் எவ்வளோண்ணா? 24. எத்தனை நாள் ஆகுது? 2 வாரம் ஆகுது. வண்டி அம்மாவங்களா 20 21ண்ணா. $7,300 பேட்டரியா? இப்போ புதுசாக ரிலீஸ் ஆச்சு. அதுதான் சொன்னா ஐக்கியூ இது விவோவும் இதுவும் ஒரு 7300 mAh. எங்கள் மாமா கூட இப்போ ஃபோன் வாங்கினாருண்ணா. நான் அந்த ஃபோன் தான் வாங்க சொன்னேன். அந்த ஃபோனை இன்னொரு ஃபோன் சொன்னேன். இன்னொரு ஃபோன் விவோ T4. அது வாங்கல. 7000 இது மோட்டரோல வாங்கினேன். மோட்டோ G60 H60 H60 ஃபியூஷன். இப்போ இது ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் வந்தது. அது மூணுமே இப்போ தான் விட்டான் ட்ரெண்டிங். சிக்ஸ்ரா சைத்து அவள் தான் அட்ரு அச்சினரா. நான் அவுட் ஆனால் கூட பரவாயில்ல. எண்ணுங்க அப்படியே ஒரு டிவி வந்து பேட்டே தரணும். இப்போ தான் வந்தது எங்கள் மாமாவுக்கு 2 நாளாக 3 நாள் ஆச்சு நினைக்கிறேன். வந்து வச்சுட்டாரு. நான் எவ்வளோ அடிக்கணும்? 32 ஸ்கோர். இது எவ்வளோ அடிக்கணும்? 75. இது ஏன்டா இவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். போலிங் பிகி பாபா பேட்டிங் நீ ஒருத்தன் வச்சாதான்டா நீ மயிர் மாதிரி அவுட் ஆவறடா. ஏன் பாபா உனக்கு எந்த பால் அடிக்கணும் அது ஐடியா? அடிக்கிற பாலடா அது. நான் ஸ்ட்ரோக் தான்டா அடிக்கிற ஸ்ட்ரோக்கா வைக்க போனே நீ.
பார்த்தே ஸ்டோக் வச்சுக்கலாம் மேடம். எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி எப்படியோ அவன் போட போகிறான், அதுதான் போட போகிறான் தெரிஞ்சு நான் ஸ்டோக்கு தானே வச்சேன். கரெக்டாக பேட்டு தான் இது நம்ம போலிங்கும் அதான். நீ பீ மாதிரி போட்ட, நீ தேவையில்லாமல் நட்டில் வந்து அழகாக போட்டுக்கலாம். நீ தெரிஞ்சு போச்சு எப்படியும் ஒரு 2வது ஒரு போட வரேன் அடிப்பானா. வரியா பாப்பலாம் இந்த பக்கமா வா, மாத்தூர்கா வா. ஓடுறா விஜயன் இருக்கா இந்த மண்ணடியில் அந்த வெல்டிங் ஷாப் இருக்குங்க அந்த பக்கம். அப்படியா 2க்கும் நடுவில் வச்சான். அதுதான் எவ்வளோ சர்வீஸுக்கு? 726. எக்ஸ்ட்ரா எவ்வளோ கட்டுற மொத்தமாக வண்டிக்கு? 28,000. எத்தனை வருஷம்? 2 வருஷம். 2 வருஷத்துக்கு 28,000. ஒரு மாத சம்பளம் கிட்டத்தட்ட 1.5 மாதம்ல. எக்ஸ்ட்ரா தான்டா அது. ஆமாம் எக்ஸ்ட்ரா 5,750 ரூபா. மொத்தமாக டோட்டல் பண்ணால் இப்போ காஸ்ட்டை விட எவ்வளோ வருது? 28,000 தான் நான் கேட்குறேன். அதான் ஒரு மாத சம்பளம் இல்லை, ஒரு மாதம் 28 ஆகுது. சும்மா சொல்கிறேன். இப்போ நார்மலாக ஒரு மாதம் சம்பளம் 28,000 இல்லை பாரா. பாபா நான் சொல்கிற கோர்ஸ் படி பாபா, வேலை கிடைக்கும் பாபா. இந்த எஸ்கியூஎல்லாம் கஷ்டமே இல்லை பாபா. தேர்டு படிச்சுட்டு ரெஸ்யூம் கொடுப்பா பால்ரா. ஆனால் ஐடி தான்ப்பா காசு, அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் 2 ஆப்ஷன் தான். என்னன்னா எல்லாம் பிஸ்னஸ். இந்த ப்ரொடக்ஷனு, இந்த மயிறு லொட்டு லொசுக்கெல்லாம் போகணுன்னு ஏன் அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சுடா. வாழை புரியுங்க வாழை புரியுங்க எதுக்காக வாழணும் நம்மலாம் என்ன பாவம் பண்ணோன்ற மாதிரி யாரும் கெட்டது தோண்டு வரதுனால பாவம் பண்ணவெல்லாம் நல்லா இருக்கானே. என்னென்ன காலேஜ் படிக்கும் போதே 10 பொண்ணு கூட சுற்றிட்டு மேட்ரு பண்ணிட்டு தெரிஞ்சவங்க ஐடியில் வேலை செஞ்சு 1 லட்ச ரூபா வராங்க. அட்ரா போடுறா சுத்தின நல்லா சுத்த வேண்டியதானே. நீ ஒருத்த மயிறு பாபா, நீ ஓவரும் பீ மாதிரி பண்ணி விட்ட. மேட்சும் பாரு. எவ்வளோ ஸ்கோரு? அவ்வளோ அடிச்சிருவோம். 12 பால் எவ்வளோ அடி? 52 63 30 தானே. அவங்க அடிக்கல 12 பாலுக்கு 30 நீங்கள் தானே கொடுத்தீங்க. அதே மேட்ச் தான். டப்புந்தனா அடினா டப்புந்தனா ஒரு 20 ட்ரை பண்ணுங்கண்ணா இந்த ஓவர். அவ்வளோதான் பாருங்க. நீ சாமிக்கு இப்போ 20 பாலும் போடு, 20 ரன் எங்களுக்கு அவ்வளோதான். ஷாட் 1 6. இந்த 1 என்ன பட்டிச்சாடா? பட்டிச்சு. படிக்கிற பிளேஸ்மெண்டா? பிளேஸ்மெண்ட் இப்போதைக்கு இது அதெல்லாம் பேசலை. ஃபஸ்ட்டாக தான் இந்த உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் கற்றுக்கலாம் பாபா, உனக்கு ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் வேலையை விட்டுலாம் தெரில பாபா. நிறைய பேர் வேலையில் வேலை செஞ்சுட்டு அப்படியே வரானுங்க, வேலையை விட்டுட்டு. புரியுதா? சம்பளம் கம்மியாகுது, 25 30 கம்மியாகுதுன்ட்டு வரானுங்க. புரியுதா? ஒருத்தனா ஒயிட் 25 ரானா, இன்னும் 25 தான் பாருங்க. எத்தனை வரலாம்? 5 வரல அடிக்கலாம். வலிச்சு அடிங்கண்ணா. ஒன்று போடுங்க 51 எப்படியா? நான் லாஸ்ட் ஒரு சர்வீஸ் போட வந்தால் முடிஞ்சிடும். பேச அடிக்கிறானுங்கடா. நீ தேவையில்லாமடா பாபா. எனக்கு வச்சு எரிச்சலாக இது பாபா. ரன்னே போகலாம், ஆனால் யூஸே இல்லை பாபா. நீ போட்டு தெரியுமா? விக்கெட்டும் உழலை. சிங்கிள் தண்ணி போட்டு சரா போயிட்டானா அந்த பக்கம். அதான் நான் சொல்கிறேன், நீ அதை பண்ணியா? பேட்டிங்ண்ணா அண்ணா இந்த ஓவரில் முடிச்சிருண்ணா. ஆமாம், அடுத்த ஓவர் மட்டும் வெயிட் பண்ணாதீங்க. போடுவான் போடக்கூடிய ஆள் தான்.
என்ன சஜஷன் பண்ணாங்க என்ன பழனிக்கே பார்க்க அப்படியே தலை அவ்வளோதான். ஜெயிக்கவும் முடிய மாட்டேங்குது. போன வாரமா ஜெயிச்சிங்களா? வரவே இல்லைன்னு நீ தான் ஏதோ போன வாரம் தானே இது. 63 12 தானா? ஏய் ஆமா 75 தான். 12 தான் அடிக்கணும். 3 பால் தான் போட்டுருக்கான். இன்னும் 3 பால் இருக்கு. நான் இந்த 3 பால் 3 6 நான் கமாண்டா 2 6 அடிச்சா வின்னு நம்ம. அதுவும் சொல்ல முடியாதுடா. ஓ இப்போ அவருக்கு கொடுங்க. யாருக்கு? ஐயோ நோரன் சரி பரவாயில்ல பாருண்ணா. பரவாயில்ல நான் ரெண்டுண்ணா சரி சத்து மட்டும் தான் போயிருக்கும் பாபா. அதுவும் சத்து இருக்க மாட்டேங்குது பாபா. ஐயோ ஒய்டா தெரியலப்பா. ஒய்டா இன்னும் 11 தான். 2 பால் இருக்குதுண்ணா. 2 பாருங்கண்ணா முடிஞ்சிச்சுண்ணா. யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு பால் டாட் 4 6 போயிட்டு 3 வைடா 4 வைடா போடுவாங்க. இதுக்கு கொண்டு விட்டாங்க. நானும் நல்ல எவ்வளோ இது கொடுங்கடா. இல்லை பழி பண்ணிடல. நான் குத்தல அதே கொடுங்க. நீங்களா நான் குத்தல 30 4 5 வைடா போட்டேன். அந்த பாட்டி ஏந்தே போயிட்டாங்க. நச்ச அடியில் இன்ட்ரெஸ்ட் மேட்ச் பண்ணுறீங்க. கை வராது.
ரசனா டேய் 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 தப்புடி தயவு அவன் லென்த்து கூட போடுவான் ஷார்ட் பால் போடலாம் என்ன வேணா போடுவான் அவன் பார்த்து சொல்லு அப்ப இங்க நிக்க வச்சுக்கோ இந்த பக்கம் பவுலர் தானே தானே ரன்னு அப்புறம் இங்க விடுறா பாஸ் சுத்தாதடா பார்த்து விடுறா நீ பார்த்து வச்சா கூட லாஸ்ட் சுத்த விடுவானுங்க லாஸ்ட் தொடு தொடு நீ தொட்டா போதும் அதை ஞாபகம் வச்சுக்கோ பால் 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 பேசி ஜெயிச்சிருக்கா இத்தனை நாள் ஆடி கணக்கில் மட்டும் தெளிவாருடா ரெண்டு பால் நாலுண்ணா கமாண்ணா 2 பால் 3ண்ணா ஒரு ரன் ஓடினாங்களே அவடா 5 அடி 4 அடி ஓடினீங்க ஒரு ரன் நாளைக்கு பார்க்கலாம்